ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி என்னோடய ட்ராவல் இதில் பாதி நாளில் 3 திவ்ய தேசம் சேவித்தேன். அதை பற்றி தான் நான் போன வீடியோ போட்டிருந்தேன். அதோட பகுதி 2 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இதையும் வாட்ச் பண்ணுங்கன்னு கேட்டுருந்தேன். இது பகுதி 2. திருவள்ளூர்லேருந்து கிளம்பி சென்னை வர வழியில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த திருநின்ற ஊர். சென்னையிலேருந்து திருவள்ளூர் போச்சே வலது பக்கத்துலேயும், திருவள்ளூர்லேருந்து சென்னை திரும்பி வரச்சே இடது பக்கத்துலேயும் நம்ம ஒரு டேர்ன் இருக்கணும். அங்கே ரோட்லேயே போட்டிருக்கா திருநின்ற ஊர்னு. ஸோ அந்த பக்கம் நாங்கள் லெஃப்ட் டேர்ன் எடுத்தோம். அது வந்து ஒரு மாதிரி டவுனாக இருந்தது. இந்த மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் எதுவும் வயலை இது பண்ணி கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். அது ஏதோ வேப்பம்பட்டு அந்த இது பேரெல்லாம் வந்தது. நிறையா கம்ப்ளீட் வில்லேஜாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப 2 பக்கமும் ரொம்ப அழகழகான பசுமை நிறைந்த காட்சிகள்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் இந்த மாடு ஈடு அதெல்லாம் வந்து மேய்ஞ்சின்னு இருந்தது. அதெல்லாம் வீட்டுக்கு வர டைம் அது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப பசுமையாக இருந்தது. நிறையா நீர்வளம் இருந்தது அந்த இந்த கோடையில் கூட நிறையா. அங்கே ஏரி இருந்தது, குட்டை இதாக இருந்தது. பிகாஸ் அது கொஞ்சம் லோ லெவல் ஏரியான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி திருநின்ற ஊர் போனோம். அங்கே போன உடனே திருநின்ற ஊர்னு ஏன் பேர் வந்ததுன்னா, தாயார் வந்து மகாலட்சுமி வந்து சமுத்திரராஜன் கிட்ட கோச்சுண்டு ஏதோ அப்போ வந்து இந்த ஊரில் வந்து நின்றுட்டு இருந்தாலாம். அப்போ வந்து சமுத்திரராஜன் வந்து அவகிட்ட என்னை பெற்ற தாயே வாம்மா அப்பா வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாராம். முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், வேணும்னா பெருமாளை இங்கே வர சொல்லுங்கன்னாராம். அவளோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு பெருமாள் வந்தாராம். 2 பேருமா கல்யாண குளத்தில் இங்கே சேவை சாதிக்கிறா அப்படின்னு சொல்லி திருநின்ற ஊர் அப்படின்னா அந்த மகாலட்சுமி இங்கேயே நின்றுட்டு இருந்த ஊர் அப்படிங்கிற பேருனால இந்த திருநின்ற ஊர்னு சொன்னான். ஸோ இதை பற்றி நான் வந்து கூகுளில் படிச்சுட்டு ஒரே ஆர்வத்தோடு போனேன். அப்பா அந்த கோவில் மகாலட்சுமியே இங்கே நின்றுண்டு அவளை தேடி மகாவிஷ்ணு பெருமாள் வந்திருக்கார். 2 பேருமா கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கிறாள். இது எப்பேற்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு இன்றைக்கி அவளை சேவிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு நான் போன உடனே அது நல்ல கிராமமாக தான் இருந்தது. கோவில் முன்னால் பெரிய மைதானம். ஆனால் அதுக்கு இந்த மூங்கிலால் காம்பவுண்ட் மாதிரி கட்டி அதில் வச்சுருக்கா. அதுக்கு முன்னால் ஒரு இந்த 4 கால் மண்டபம் இருக்குது. அந்த 4 கால் மண்டபம் அழகாக இருந்தது. ஆனால் வந்து அதுக்கு கீழே ரொம்ப நல்லபடியாக இல்லை. அது ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு எல்லோ வியாபாரிகள்லாம் பூ விற்கிறவா வாய்வாள்லாம் உட்காந்துருந்தா. சில ஏழை பாழைகள்லாம் படுத்துட்டு இருந்தா. அதை இன்னும் கொஞ்சம் நன்னா சீரமைக்க போகிறா. ஏன்னா அங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. ராஜகோபுரம் வந்து இந்த பிளாஸ்டிக் இதாலெல்லாம் மூடி இருந்தா. ஆனால் அந்த இடத்த சுற்றி அந்த 4 கால் மண்டபத்தை சுற்றி பெரிய மைதானமாக இருக்குது. மேபி கார் பார்க்கிங் இதெல்லாம் இன் ஃப்யூச்சரில் வரலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கே பக்கத்தில் ஒரு நல்ல மரம் இப்போ தான் இலையுதிர்காலம் ஆச்சு. அது அந்த மண்டபத்தோடு சேர்ந்து அந்த இது வந்து ரொம்ப அழகான காட்சியாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உள்ள கோவிலுக்குள்ளே நுழைய போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம அந்த 4 கால் மண்டபத்துக்கிட்டே ஒரு மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. சுற்று வட்டாரம் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸப்ட் தட் அந்த 4 கால் மண்டபம் மீதியெல்லாம் சுத்தமுத்தம் நல்லா இருந்தது. 2 பக்கமும் வீதி இருந்தது. கோவிலோட தெற்கு மாட வீதியோ ஏதோ ஒன்று சொல்கிற வடக்கு மாட வீதியோ அது 2மே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே நுழைஞ்சோம். கோபுர வாசல் பெரிய கோபுரமாக தெரிஞ்சுது. பார்க்குறதுக்கு 7 நிலை இருக்கலாம். ஏன்னா வந்து இது போட்டு மூடி இருந்தா புனருத்தாரணத்துக்கோ கும்பாபிஷேகத்துக்கோ வேலைகள் நடக்கிறதுனால அதை அந்த பச்சை பிளாஸ்டிக்லாம் போட்டு வேலை நடக்கச்சே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது போட்டு மூடி இருந்தோம். அதை தாண்டி உள்ளே போனோன்னே பெரிய துவஜஸ்தம்பம் இருந்தது. துவஜஸ்தம்பத்தை சேவிச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த துவஜஸ்தம்பம் பளபளன்னு இருந்தது. அதுக்கு அந்தாண்ட தான் வந்து பெருமாள் சன்னதி இருந்திருக்கணும். அதை லாக் பண்ணி வச்சுருந்தா. அதை கம்பி இடுக்கால பார்த்தபோது
நிறையா மண்டபங்கள்லாம் தூண்களோட பெரிய மண்டபமாக தெரிஞ்சுது. அதை தாண்டி கருவறை இருந்தது, பார்க்குறதுக்கு தெரிஞ்சுது. ஆனால் நாங்கள் உள்ளே போக முடியல, லாக் பண்ணி வச்சுருந்தா. அதே மாதிரி பிராகாரமும் வலம் வர முடியல. ஏன்னா அங்கேயும் கம்புலாம் கட்டி தடை பண்ணியிருந்தாங்க. வேலை நடக்கிறது டிஸ்டர்ப் ஆகும், நம்மளுக்கும் டிஸ்டர்ப் ஆகும், சேஃப்டியும் கிடையாது, அவளுக்கும் டிஸ்டர்ப் ஆகுங்கிறதுக்காக தான் கத்தியிருக்கா. அதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ பெருமாள் தாயார் எல்லாரையும் இப்போ பாலாலயம் பண்ணி அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் இலை பண்ணியிருந்தா. நாங்கள் துவஜஸ்தம்பத்தை சேவிச்சுட்டு நாங்கள் போன சமயம் சாயரட்ச பூஜை. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தோம். எல்லா இடத்துக்கும் அது புனருத்தாரணம் ஆனால் கூட அந்த கோவிலோட மகிமையோ அந்த பெருமாளோட சக்தியோ எதுவும் குறையாது இல்லையா. அவளை தான் பாலாலயம் பண்ணி ஆவாகனம் பண்ணி இங்கே வச்சுருக்காளே. அவருக்கு உகந்த பூஜைகள் சாயரட்ச பூஜையெல்லாம் நடந்துருந்தது. நிதானமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பெருமாள் அவ்வளோ நேரம் இருக்க வச்சுருக்காரு எங்களை அப்படின்னு அர்த்தம். நீ இந்த மாதிரி டைமில் வந்தால் கூட உன்னை நான் கொஞ்சம் நேரம் இங்கே காக்க வைக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கே காத்துட்டு இருந்தோம். எல்லாம் பெருமாள் எல்லாம் நல்லா. அப்புறம் உள்ளே போய் அவள் சாயரட்ச பூஜை அந்த சாயரட்ச இதெல்லாம் முடித்த உடனே திரை போட்டு திருவாராதனம்லாம் பண்ணால் அது முடிஞ்சு திறந்து அந்த பாலாலயம் இடத்துல ஒரு மண்டபத்தில் அவளை பெருமாளெல்லாம் ஆவாகனம் பண்ணியிருக்கா இல்லையா, அதுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பெருமாள் ரொம்ப அருமையான உற்சவமூர்த்தி தான். நம்மளால் வேறு இந்த மூர்த்தியை பார்க்க முடியல. பக்தவத்சல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருந்தார். பின்னால் அவரோட மூலவர் எப்படி இருப்பாரோ அதை மாதிரி ஒரு பாலாலயம் பண்ணி வச்சுருக்கா இல்லையா, அந்த திரை அதில் அவரோட இது தெரிஞ்சது. கற்பனை பண்ணி பார்த்துட்டோம். பெருமாள் இவ்வளோ அழகாக இருப்பார் இவர் அப்படின்னு சொல்லி நின்று திருக்கோலத்தில் இருந்தார். அவரை சேவிச்சுட்டு பக்கத்துலேயே அதே மண்டபத்திலேயே ஒரு இடத்துல தாயாரை ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கா. ஸோ தாயாரோட உற்சவமூர்த்தி இருந்தது. இந்த தாயாரும் கஜலட்சுமி மாதிரி 2 பக்கமும் யானையோட ரொம்ப அழகாக இருந்தா. ஏன்னா என்ன பெத்த தாயே அப்படின்னு சமுத்திரராஜனே கூப்பிட்ட அளவுக்கு மகாலட்சுமியாவோ, நம்மளுக்கெல்லாம் சுதாவல்லின்னு சொல்கிறா தாயார் பேர். பெருமாள் பேர் பக்தவத்சலர், பக்தராவி பெருமாள்னு சொல்கிறா. ஸோ அந்த தாயார் கருணைனா கருணை அந்த உற்சவமூர்த்தியில் அவ்வளோ அழகாக இருக்குது. பின்னால் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்க்குறதுக்கு பாலாலயத்தில் அந்த திரையில் வரைஞ்சி வச்சுருக்கா. அவளையும் சேவிச்சுட்டு இன்னண்ட பக்கம் ஆழ்வார்கள். அப்புறம் அங்கே ஒரு அந்த பெரிய ஏரி இருக்குது, அங்கே ஏரிகாத்தராமர்னு சொல்கிறா. அந்த ஏரிகாத்தராமருக்கு கூட இப்போ புனருத்தாரணம் பண்ணுறாளோ என்னமோ, அவரையும் அங்கே ஏழை பண்ண வச்சுருந்தா. ஆழ்வார்கள் சன்னதி இருந்தது. அவளையும் சேவிச்சுட்டு எல்லாம் பண்ணி தீர்த்த பிரசாரம் துளசி அண்டு சடாரி வாங்கிட்டு பெருமாளை சேவிச்சுட்டோம். ஆஹா, எவ்வளவு புண்ணியம் பண்ணமோ, எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு. எதிர்பார்க்காத இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா நீ இந்த மாதிரி காட்சி கொடுத்த எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு வெளியில் வந்தோன்னே அந்த 4 கால் மண்டபத்தை தாண்டி ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. நான் இப்போ பார்த்த இதிலெல்லாம் எதிர்த்தாப்பில் ஆஞ்சநேயர் சன்னதி பெருசாக வச்சுருக்கா. அதுதான் நான் ரொம்ப ரசித்த விஷயம். ஏன்னாக்கா அந்த இதுலேயும் திருவள்ளூர்லேயும் நான் பார்த்தேன், எத்தாப்பில் 4 கால் மண்டபத்தை தாண்டி ஆஞ்சநேயர் சன்னதி. தட் இஸ் நேர ரோடுக்கு போகாமல், மெயின் ரோடுக்கு போகாமல் ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. அதே மாதிரி இந்த இதுலேயும் ஏரிகாத்தராமர் சன்னதி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆஞ்சநேயர் சன்னதி அப்புறம் ஏரிகாத்தராமர் சன்னதி இருந்தது. இங்கேயும் ஒரு அழகான திருக்குளம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இருட்ட ஆரம்பித்ததுனால எங்களால் அந்த திருக்குளத்துக்குள்ளே போகலை. நான் வெளியிலேருந்து பார்த்துட்டு அங்கேருந்து இங்கெல்லாம் நடக்கும், தொப்பம் அதெல்லாம் நடக்கும், பெருமாளோட ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும், தீர்த்தவாரிலாம் நடக்கும்னு ஒரு கற்பனையில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்து கற்பனையில் அந்த காட்சிகள் எல்லாம் கண்டுட்டு பெருமாளை இந்த மட்டும் நல்ல காட்சி கொடுத்தியே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவர்கிட்டேருந்து
பிரியாவிடை அப்படின்னு தான் சொல்லணும். கூடிய சீக்கிரத்தில் புனருத்தாரணம் ஆனப்புறம், கும்பாபிஷேகம் ஆனப்புறம் நான் வந்து பார்க்குறதுக்கு நீ அருள் பண்ணு, உன்னோட தயவு இருந்தால் தான் நான் திரும்பி வர முடியும் அப்படின்னு வேண்டிண்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்தோம். அடுத்தது நான் போக போகிறது அந்த திருமயிசை ஆழ்வார் பிறந்த இடமான திருமயிசை அப்படிங்கிற ஊருக்கு. அங்கே பெருமாள் இருக்கார். அவர் வந்து ஆதி ஜெகநாத பெருமாளுக்கும் இந்த பூரி ஜெகநாத பெருமாளுக்கும் நடுவில் இருக்கிற மத்திய ஜெகநாதர்னு சொல்கிறா. அவரோட பெருமைகளெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக தவறாமல் என்னோட 3வது வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு என்னோட சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கிறது தான் இது. நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.